ஆக்சுவலாக வீட்டில் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பண்ணி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன நீங்கள் மட்டனா சிக்கனா அப்படின்லாம் அந்த லெவலுக்கு வந்துடலாம். பாய்ஸ் படம் ஒரு 2 படம் வருது அடுத்த ஏப்ரலில். மேலே ஒன்ஸ் மோர் வருது, மூன் வாக் வருது, அவ்வளோ நிறைய தலைவலியும் வருது. எல்லாம் பாருங்கண்ணா. ஏன் ஸ்டைல்னு திரும்ப திரும்ப சொல்லணும்? நம்ம தலைவர் மாதிரி இந்த அப்படியெல்லாம் லைட்டாக ஸ்டைல் பண்ணுவீங்கல்ல. அதேங்க நானே தெரியாதனமாக அந்த ரோஸ்ட் வீடியோ போட்டு அது டைரக்டர் டீம் வரையும் போய் நீங்கள் லைட்டாக அப்படியே அந்த வாக் ஒன்று போட்டிங்கன்னா ரேம்பில் தலைவர் மாதிரி லைட்டாக. காலேஜ் ஏன்டா படிக்காமல் விட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஏன் புரியல? காலேஜ் படித்தேன் ப்ரோ, அது மட்டி காலேஜ். ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் அது வீட்டுக்கு குவிட் பண்ணிட்டு தான் நான் சென்னை வந்தேன். ஸோ அந்த டைமில் வேணால் எதுக்குறாதலான்ற மாதிரி தான் இருந்தாங்க வீட்டில். ஆப்வியஸாக நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. சங்கர் சார், கௌதம் மேனன் சார் படம் மாதிரி நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபேமிலி மூமெண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா வேற 2 பொண்ணுங்களோட பண்ண முடியாது வீட்டில், அதனால ஃபேமிலி பீப்புளோட படிக்கும். எங்களை எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க? ஸோ பார்க்காதவங்களுக்கு இனிமேல் பாருங்கள் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வரைக்கும் தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், எங்களையும் பாருங்கள், பொண்ணுங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. New Prince Sri Bhavani College of Engineering and Technology Regalia 2026. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். என்டர்டைனர் ஆஃப் 2026 அப்படின்ற அவார்டு வாங்குறாரு ஜெகபர் அவர்கள். ஹாய், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ். ரொம்ப ஸ்டைலாக இருக்குல்ல காலேஜ் பேர். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பேர்கிட்ட ரீச் ஆகிருக்கு அப்படின்றப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எங்களுக்குலாம் ஓகே. உங்கள் ஃபேமிலிக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது ஜெகபர்? இல்லை, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆக்சுவலாக வீட்டில் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பண்ணி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன நீங்கள் மட்டனா சிக்கனா அப்படின்லாம் அந்த லெவலுக்கு வந்துடலாம். ஸோ எல்லாருமே அந்த லெவலுக்கு வரும்னு நான் காட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருமே செம்மையாக பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், எவன் சொல்கிறதுன்னு கேட்காதீங்க. பேட் டிசிஷன் தான் எடுப்போம், எடுங்க, பரவாயில்ல, பிரச்சனை. எல்லாம் பேட் டிசிஷன் எடுத்து தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு க்ரோ போகிறது தான் மேட்ரு. இந்த கோளாறு வீடியோ மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கு? அந்த கோளாறு கொல்லாப் மாதிரி ஏதாவது? நடந்திருக்கு நிறையா. சொல்லுங்கள், லைட்டாக எடுத்து விடுங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட தாத்தா ஒருத்தர் சீரியஸாக இருந்தார். போகிற ஸ்டேஜு அந்த டைமில் பார்க்கலான்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு வண்டி கொஞ்சம் பெண்டு போட்டு ஓட்டுறதுனால ஒருத்தங்கிட்ட இடிக்கிற மாதிரி போயிட்டான். போன உடனே நான் பார்த்துட்டு அந்த பையன் ஒரு 7 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணிட்டு வரான். நான் அப்படியே சஞ்சய் ஒருத்தன் வரான், சஞ்சய் நீ பண்ணதுக்கு போயிரு அப்படின்னு 7 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி நின்றுட்டு, ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் ப்ரோ, ஃபோட்டோ எடுங்க ப்ரோ அப்படின்ட்டான். அப்பாடா, அப்போ தான் உயிரே வந்துச்சு. வாப்பா நீ தானே 7 கிலோமீட்டர் என்ன வீதியிலே வச்சுட்டான். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ரைட்டு. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏன் ஸ்டைல்னு திரும்ப திரும்ப சொல்லணும்? நம்ம தலைவர் மாதிரி இந்த அப்படியெல்லாம் லைட்டாக ஸ்டைல் பண்ணுவீங்கல்ல. அதேங்க நானே தெரியாதனமாக அந்த ரோஸ்ட் வீடியோ போட்டு அது டைரக்டர் டீம் வரையும் போய் ஏங்க நீங்கள் வேறு ஐயோ பஞ்சாயத்து ஆகிடுச்சா என்ன? பிரச்சனை கிளப்பிடாதீங்க. சரி, தலைவர் என்றைக்குமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் அவங்கள ரசிக்கத்தான் செய்வார். அவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுனால மட்டும்தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. இல்லைங்க, அவரை சொல்லுங்க, அந்த சர்க்கிள்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்படியா? சரி, இப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே அந்த வாக் ஒன்று போட்டிங்கன்னா ரேம்பில் தலைவர் மாதிரி லைட்டாக. கோச்சிக்காதீங்கடா பாய்ஸ், கேவலமாக இருக்கும். ஓகே, ஜெகபர் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குறதுக்காக வைஸ் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் டாக்டர் பிரியதர்ஷினி மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். என்டர்டைனர் ஜெகபர் அவர்களுக்கு இந்த விருது. இன்ஸ்டா திரையில மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த ஜெகபர் அவர்களை வெள்ளித்திரையிலையும் பார்க்க போறோம். சரி, சொன்னது உண்மைதானே? இதுவரை இன்ஸ்டால பார்த்தவங்களை அடுத்து வெள்ளித்திரையில பார்க்க போறோம். உண்மையா இல்லையா? ஆமா, சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் தாங்க ஐயா சொல்லணும். சொல்லுங்க ஐயா. பாய்ஸ் படம் ஒரு 2 படம் வருது அடுத்த ஏப்ரலில். மேலே ஒன்ஸ் மோர் வருது, மூன் வாக் வருது, அவ்வளோ நிறைய தலைவலியும் வருது. எல்லாம் பாருங்கண்ணா, நல்லா இருந்தால் பாருங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ஸ்.
ஏன்னா பாய்ஸ் தான் நமக்கு எப்பவுமே நம்ம இன்ஸ்டாகிராம் அல்காரத்துலேயே 80% பாய்ஸு 20% தான் கேர்ள்ஸு. அதனால் பசங்க தான் நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டு. இனிமேல் பொண்ணுங்க கொஞ்சம் கருணை காட்டி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன சப்போர்ட் பண்ணிடலாம்ல, அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. சரி, சொன்னீங்களா ஒன்ஸ் மோர் மூன் வாக் 2 படம் சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன மாதிரி கேரக்டராக இருக்கும் சொல்லுங்கள். செம கதையே கேட்டுருவீங்க போல. இன்னொரு 1/2 மணி நேரம் தான் நானே கதையை சொல்லிடுவேன். அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரி லைக் ஃபன்னாக இருக்குமா இல்லை மூன் வாக்கில் ஃபன்னாக இருக்கும், ஒன்ஸ் மோரில் ஃபன்னாக இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, அடுத்து அப்கமிங் ஏதாவது சைன் பண்ணிருக்கீங்களா? அப்கமிங் வரும், அது அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் சொல்லணும். நம்ம சொல்லி அடி வாங்க முடியாதுல்ல. ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் ஜகாபர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். உங்கள் கண்டென்ட்ஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த பிரின்ஸ் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. நிறைய காலேஜுக்கு போயிருப்பீங்க. பிரின்ஸ் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்தது எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வைபே காலேஜ் ஃபீல் தான் கொடுக்குது. ஆக்சுவலாக அது காலேஜ் மாதிரியே இல்லை, ஒரு கான்சர்ட் ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. உள்ளே வந்ததுலேருந்து ஃபுல்லாக டோம்னு நெஞ்சு வெளியே வந்துடும் போல். அந்த மாதிரி ஒரு செம்ம எனர்ஜியாக இருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் ஏன்டா படிக்காமல் விட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஏன் புரியல? காலேஜ் படித்தேன் ப்ரோ, அது மட்டி காலேஜ். அதனால் இந்த மாதிரி காலேஜில் படிச்சிருக்கலாம் அப்படி சொல்கிறேன். ஓ சரி. இப்போ வெளில கெஸ்ட்டாக இந்த மாதிரியான போகிற இடத்துலலாம் உங்கள்கிட்ட மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க, இல்லை நீங்கள் என்ன பேசுவீங்க? ஒரு கெஸ்ட்டாக மைக்கை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை, நான் இது வரையும் அந்த மாதிரி காலேஜெலாம் அவ்வளோ பேசினதில்லை. டக்குன்னு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, சில காலேஜ்லாம் சில பேர் வீடியோ கிரியேட்டர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க காலேஜில். அதுக்கப்புறம் பின்னாடி போட்டு அடிப்பாங்க, ஏன்டா அவனெல்லாம் கூப்பிட்றீங்க, வேணா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் அடிப்பாங்க. சரி, நமக்கே தோணும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பசங்க சேர் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்கு வேணால் நம்ம வரலாமே தவிர நம்மளை இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ்னால் படிச்சு ஜாலியாக இருக்க வேண்டியதான். அதனால சரி, நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே நான் போகாமலே இருப்பேன். மேக்ஸிமம் நான் நிறைய காலேஜ் போனது கிடையாது. நான் ஒன்று தான் போயிருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு காலேஜ்லேயே ஒரே ஒரு காலேஜ் தான் போயிருக்கேன். அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்டு சொன்னார், வாங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி வந்தேன். ஆனால் உண்மையாகவே செம்ம வைப்பாக தான் இருக்குது. இது எனக்கு காலேஜ் அந்த ஃபீலே இல்லை, ஒரு கான்செப்ட் அந்த ஃபீல் தான். இப்போ நீங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது எப்படி ப்ரோ அந்த கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான இதெல்லாம் வேறு லேட்டாக வந்து ஓட விடுவாங்க ப்ரோ கிரவுண்டை. என்னது அந்த மாதிரி காலேஜ் நான் படித்தது புதுக்கோட்டையில் ஒரு காலேஜ், பேர் சொல்ல விரும்பல, அந்த காலேஜில் படித்தேன். கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு கூட பனிஷ்மெண்ட் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருப்பாங்களா? காலேஜில் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்காது ப்ரோ. கல்ச்சுரல்ஸே இருக்காதா? இது என்னடா காலேஜ், இப்படி ஒரு காலேஜ் நான் கேள்விப்பட்டதே இல்லை. காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் அது அந்த பீரியட் ப்ரோ, அது இந்த 2012-13 பீரியட். நான் அப்போ படித்த காலேஜ். இல்லை, நானும் அதே டைம்ல தான் 2014 to 17 பேட்ச். அதனால கேட்குறேன். இல்லை, நமக்கு அந்த அதெல்லாம் இல்லை ப்ரோ. அந்த டைம் மேபி இல்லாமல் இருந்திருக்கு. மேபி அது ரொம்ப அவுட்ரு காலேஜ்ன்றதுனால. இப்போ இங்கே சென்னையில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப செட்டிலாக தான் இருக்கும். கல்ச்சுரல்ஸ்ன்றதே ஒன்று கிடையாதுங்க, அந்த கலாச்சாரமே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ பிறந்திருக்கலாம் போலே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ காலேஜ் படிக்கணும், படிச்சிருந்தா பிளாஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நீங்கள் கண்டென்ட் இதெல்லாம் பண்ணும்போது சரி ஓகே, இப்போ இவர் செம்ம டேலண்டடாக காலேஜ் டைமில் இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் இது மாதிரிலாம் போயிருப்பாரு. ஸோ அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன் நான். நான் இன்ட்ரோவர்ட் ப்ரோ, பேசவே மாட்டேன் ப்ரோ. அவ்வளோவா பேசவே மாட்டிங்களா? இப்போ கண்டென்ட் அப்படி ஒரு இன்ட்ரோவர்ட் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கல்ச்சுரல்ஸே இல்லாத ஒரு காலேஜ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வெளில வந்துட்டு ஒரு அது எக்ஸ்ட்ரோட்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட நல்லா செம்மையாக கண்டென்ட் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது அதெல்லாம் எப்படி வந்தது? அப்போது அதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஆக்சுவலாக பேசிக்காக சொல்லணும்னா, அந்த வாட்ஸ்அப்பில் டிக்டாக் வந்த டைமில் வீடியோ போட்டால் ஸ்டேட்டஸ் போட்டாலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எப்படி அப்புறம் கேட்பாங்கல்ல, அப்படி கேட்குறோன்னு சும்மா போட ஆரம்பிச்சது தான். ஸோ அப்போ அதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியலன்னா, கண்டென்ட் ஓன் வாய்ஸில் போட்டு அப்படியே போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி டைலாகு, கவுண்ட்ரு, பர்ஃபார்மன்ஸில் வேரியேஷன் கொடுக்கணுன்றலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஆட் ஆன் பண்ணி சேர்த்துன்னு வந்தது தான். ஸ்டார்டிங்லலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதோட அடுத்துக்கிட்ட என்ன ப்ரோ, நீங்கள் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இல்லை பன்பட்டர் ஜாமில் நடிச்சிருந்தீங்கல்ல ஒரு ரோலில், இப்போ அது மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கா? லைனப்பில் இருக்குது, ரிலீஸ்க்கு இருக்குது. இப்போ பிரபுதேவா சார் படம் மூணு வாக்காமா, அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒன்ஸ் மோர்னு ஒரு படம், அர்ஜுன் தாஸ் அதித்தி சங்கர் படம், அது சூப்பர் படம், அதில் ஒரு கேரக்டர் த்ரூ அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா வரும். சீரியஸ்லி இப்போ நீங்கள் இப்போ இந்த கெஸ்ட்டாக போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் ஸ்டார்டிங் ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆரம்பிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க? ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி தான் ப்ரோ. ஓகே, இல்லை ஆரம்ப டைம்லையுமே ஒன்றும் பெருசாக இது பண்ணலையா, ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணவே இல்லையா? ஓகே பண்ணிட்டு அப்படின்ட்டாங்களா? இல்லை, அப்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்
ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஒரு கம்பெனியில். அது குவிட் பண்ணிட்டு தான் நான் சென்னை வந்தேன். ஸோ அந்த டைமில் எதுக்கு அதெல்லான்ற மாதிரி தான் இருந்தாங்க வீட்டில். ஆப்வியஸாக நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் 1 இயர் கனா பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஏதோ பண்ணிட்டு வந்துருவான்ற ஒரு இது இருக்குது. அப்போ பேக் டு பேக் படம் நம்ம பண்ணது, இப்போ ஷூட்டிங்லாம் போனால் சொல்லுவேன் இது போனேன் அங்கே போனேன், அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பி தான். ஆனால் இப்போவுமே எங்கள் வீட்டில் சில நேரத்தில் சொல்லுவாங்க படம் இப்போ நான் ஒன்ஸ் மோர் பண்ணி 24 பண்ணேன். இன்னும் படம் இப்போ தான் இந்த சம்மருக்கு வரப்போகுது. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஏதாவது ஃபாரின்கிட்டு போயிட்டு வேலைக்கு போயிடண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் சொல்லுவாங்க இதுங்க வருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அந்த ஸ்டேட்டில் இருக்குது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடலாம் பழையபடி. உங்களுக்கு இப்போ வெளிலலாம் பார்க்குறாங்களே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயமா என்னவா இருக்கும்? அதிகமாக அவங்களுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம்டா? இல்லை பார்த்த உடனே ப்ரோ நீங்களா ப்ரோன்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க வீடியோக்கு நேரைக்கும் பார்த்து. அவன் ப்ரோ என்ன ப்ரோ அப்படி இப்படின்ற நேரில் என்ன ப்ரோ இப்படி இருக்க அப்படின்னு. என்ன ப்ரோ எப்படி இருக்கேன் இப்போ பேசவே மாட்டேன் ப்ரோ அவங்க அப்படி பண்ணுறேன்னு. இல்லை ப்ரோ அது சும்மா வீடியோ பண்ணுறேன் இதான் நான் உண்மையான நான் ஒரு அம்பி அப்படின்னு சொல்லுவேன். அதான் கேட்பாங்க அதில் ரொம்ப ஹைப்பராக இருக்கீங்க அதில். ஆமாம் எனக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது அதுவும் முன்னாடி வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவாக இருந்தால் இப்படி சோபா மேலே ஏறி தான் உட்காந்துருப்பீங்கல்ல. அது நம்ம ஒரு ப்ளே பண்ணிடுவோம். இதான் நம்ம கேரக்டர் ஆக்சுவலாக. ஓ இதான் ஒரிஜினாலிட்டி தான் இருப்பேன். சீரியஸ்லி ப்ரோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. இன்னும் அடுத்த உயரங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்ஸ். You friends make some noise for the dynamic duo Arun and Aravindan அவர்கள். எங்களை அழைத்து மேடை கொடுத்து அழகுபடுத்திய இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு மிக மிக நன்றிகள். ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ரீல்ஸில் யூடியூப் எங்களை எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ பார்க்காதவங்களுக்கு இனிமேல் பாருங்கள் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வரைக்கும் தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், எங்களையும் பாருங்கள், பொண்ணுங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. So moving to the award, first I request Chairman Sir Mr. K. Loganathan அவர்கள் onto the stage and Vice Chairman அவர்கள் Dr. L. Naveen Prasad அவர்கள் onto the stage. நீமா அவார்ட்ஸில் டைனமிக் டுவோ அப்படின்ற டைட்டிலில் ஒரு சூப்பரான அவார்டை இன்னைக்கு நம்ம முன்னாடி அருண் அண்ட் அரவிந்த் அண்ணா 2 பேருமே வாங்குறாங்க. மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் for this wonderful, amazing, marvelous personalities. To be honest, 1000 பேர் இல்லை, 2000 பேர் இல்லை, 10,000 பேர் இல்லை, லட்சம் பேர் இல்லை, அதுக்கும் மேலே எத்தனை பேர் அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காம எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கான விஷயம் கிடைச்சதா அப்படின்னு பார்க்கறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்குது. ஸோ அதுக்காக மனமார்ந்த நன்றிகள். அதில் நானும் ஒருத்தியாக இருந்திருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மங்கை. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நலம், 2 பேரும் நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ பிரின்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கீங்க கெஸ்டா. அவார்ட் எப்படி எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம வெளிச்சத்தில் கிடையாது, நம்ம வெளிச்சத்துக்கு பின்னாடி இருட்டில் இருக்கிறவங்க தான். ஸோ நமக்கு ஒரு மேடையும் வெளிச்சமும் கிடைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப ரேர் தான். ஸோ அது வந்து நியூ பிரின்ஸ் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது இன்னும் ஒரு பெரிய உந்துதல் தான் எங்களுக்கு. இந்த வருஷத்துக்கான ஒரு ஓட்டத்துக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இந்த ஓட்டம். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பின்னாடி இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்களே, அதாவது வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து மேடை இல்லாமல் கூட நடக்கும் போல். ஆனால் நீங்கள் எல்லாம் நடக்கவே நடக்காது. எந்த காலேஜ் கல்ச்சுரல்னாலும் அங்கே நீங்கள் இருந்துடுறீங்க. இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் எனக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி சொல்கிறீங்க? இல்லை ஆப்வியஸ்லி என்னன்னா இப்போ நம்மளோட ஒர்க் வந்து காஸ்டிங் தான். ஸோ டேலண்ட் ஹண்ட் பண்ணுறது எங்களோட வேலை. நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளை தேடி வரவங்களை மட்டும் வச்சுமே எதுவும் பண்ணிட முடியாது. எப்போவுமே வந்து யூனிக்காக வேணும்னா நாம தான் தேடி போகணும். கல்லூரிகளுக்கு போகும்போது ரொம்ப யூனிக்கான டேலண்ட் ரொம்ப சின்ன வயசுலேயே இருப்பாங்க. அவங்கள உடனே நம்ம யூஸ் பண்ண முடியலனாலும் இன்னைக்கு போய் அறிமுகம் ஆகிட்டா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த செடி வந்து மரமாகி ஒரு தேடலில் இருக்கும். அப்போ நம்ம கிட்ட வரும்போது நம்ம வந்து இன்னும் அதை அழகாக மோல் பண்ணலாம். ஸோ நான் 2016 கல்லூரிகளுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் பார்த்து பழகிக்கிட்ட ஆட்கள் 2021 கோவிடுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது பயங்கர நாலேஜபிளாக வராங்க. அவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி பழக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எங்களால் அதை வந்து மோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் சின்ன மேடையோ பெரிய மேடையோ அழைப்புன்னு வந்துச்சுன்னா நிச்சயமாக அங்கே போயிடுவோம். ஸோ அதுதான் காரணம். இப்போ காஸ்டிங் ஒரு பக்கம் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல், தென் வந்து ஆக்டிங் கிளாஸும் பண்ணுறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட இதில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலும் கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க. எவ்வளோ ஓடினாலும் சாப்பிட்றதும் குளிக்கிறதும் வீட்டில் இருக்கும் இல்லையா? அந்த சாப்பிட்றது குளிக்கிறதை தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் ஃபேமிலி டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் போது அழகாக கேப்சர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டைம் தான் நம்ம டிஜிட்டல் மீடியாவில் போகிறோம். நம்ம வந்து சங்கர் சார், கௌதம் மேனன் சார் படம் மாதிரி நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கேப்சர் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா அதை வந்து நமக்கு பிடிச்சதை பண்ணும் போது இன்னைக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்லோ டவுன் ஆகும்ல,
அன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு திருப்பி பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வந்து நமக்கு ரொம்ப செரிஷிங்காக இருக்கும். அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து டிஜிட்டலை பயன்படுத்துகிறோம். எங்களோட டிஜிட்டலுங்கிறது பியூர்லி ஒரு மெமரி பாக்ஸ் தான். Okay. அதனால ஃபேமிலி மூமெண்ட்ஸை ஃபேமிலியோட பண்ணிக்கிறோம். வேற 2 பொண்ணுங்களோட பண்ண முடியாது வீட்டில், அதனால ஃபேமிலி பீப்புளோட பண்ணிக்கிறோம். இல்லை அதுலேயுமே க்ரியேட்டிவாக நிறைய பண்ணுறீங்க. ஐ மீன் ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. ஏதாவது இமேஜ் வச்சு பாட்டு கண்டுபிடிக்கிறது, தென் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் உட்காந்து எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒய்ஃப் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கோம், ஒரு கப்புளாக இருக்கோம் அப்படின்னா என் ப்ரெஷரை தாண்டி இதுக்கான டைம் ஒதுக்கணும், அவங்களும் அந்த ப்ரெஷர் தாண்டி வரணும். நாங்கள் 4 பேர் அம்மாவும் எங்கள் கூட இருக்கங்கும் போது அம்மாவோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடச்சிருது. இது பண்ணால் நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிற அந்த கைடன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ பிரியா வைஷாலி ரொம்ப வந்து ஒரு 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 எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆட்கள். ஸோ அவங்க இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுற ஆட்கள். நாங்கள் அதை மேக் பண்ணிடுறோம். ஸோ கூட்டு குடும்பத்தோட பெரிய பலம் என்னென்னா நாலேஜ் ஷேரிங் தான். அதை வந்து எங்கள் வீடியோக்குள்ளே நாங்கள் வந்து அழகாக கொண்டு வர ஈஸியாக இருக்குது. அதுதான் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் அதில் ஒரு 2 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று அப்கிரேடு, இன்னொன்று வந்து அப்டேட். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு விஷயம் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பண்ணுறதை நாமளும் பண்ணதை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு விஷயங்கள் புதுசாக அவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஏன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் புதுசாக ஒன்று நம்மளும் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அதை தாண்டி நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுறது தான். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட்ஸ் காஸ்டிங்க என்னென்ன விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு கரண்ட்ல? ஆப்வியஸ்லி விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மற்ற சேட்டலைட் சேனல்ஸ்க்கும் எங்களோட டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது ஆர்கனைசிங்காக போயிடுது. மூவிஸாக ஒரு இப்போ ஒரு 2 வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 3 படங்கள் பண்ணுறோம். ஏன்னா இது என்னன்னா திரைக்கு பின்னாடி என்ன பிரச்சனைனா அவங்க நம்ம பேரை போடுற வரைக்கும் அவங்க பேரை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா நாம தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு எப்போ சொல்ல முடியும்னா ஸ்லைடில் கீழே வரும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லிக்கலாம், இல்லைனா கஷ்டம். ஸோ அதனால ஒரு 2 பெரிய ஹீரோஸ் படம் வந்து காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வெப் சீரிஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிற வெப் சீரிஸ்க்கு நம்ம காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வரைக்கும் வேணாம்னு யோசிச்ச விஷயம் நடிப்பு. அதுவும் வந்துட்டு ட்வின்ஸாக வரும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்து ஷூட் முடிச்சிருக்கோம், நடிச்சு முடிச்சிருக்கோம். அதுவும் வந்து டீசர்ல எங்க மூஞ்சி வந்துச்சுன்னா அது என்ன படங்கிறது சம்மர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நாங்க நடிச்ச ஒரு படம், அது வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா எக்ஸைட்டடா இருக்கேன். தென் வந்து இன்னொரு விஷயம் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன பொறாமையா இருக்குன்னா, எப்படி அந்த ஒரு சர்க்கிளை மெயின்டைன் பண்றீங்க? எங்க போனாலும் இவங்க எனக்கு தெரியும், அவங்களா தெரியும் அப்படின்னு எல்லாருக்குமே உங்களையும் தெரியுது, உங்களுக்கும் எல்லாரையும் தெரியுது. இதை பத்தி மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா முக்கியமான விஷயம் எங்க ஃபேமிலில இருந்து நாங்க கத்துக்கிட்டது வந்து லைஃப்ல காசு பணம் தாண்டி மக்களை சம்பாதிக்கணுங்கிறத எங்க தாத்தா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களாம் சொல்றதை தாண்டி வாழ்ந்து காட்டினவங்க. அதோட வேல்யூவை நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸ் டைம்லையும் அந்த கான்டெக்ட்ஸ் எவ்வளோ உதவி பண்ணுதுன்னு. ஸோ நாங்கள் வேல்யூ பண்ணுறது எனக்கு டிஜிட்டலாக யூடியூப்ல 1 மில்லியன் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் 500K ஃபாலோவர்ஸ் இருக்குங்கிறது நாங்கள் வேல்யூ பண்ணவே மாட்டோம். அது வந்து ஒரு கணக்கு நம்பர்ஸ். பட் என் மொபைலில் எவ்வளோ கான்டெக்ட்ஸ் இருக்குங்கிறதோ அதை நான் வேல்யூ பண்ணுவேன். நாளைக்கு கோவிட் மாதிரி இன்னொரு விஷயம் வந்து லைஃப்பில் எல்லா வேலையும் வந்து முடங்கி போய் நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு சாரி பிஸ்னஸ் நான் பண்ணணுன்னா கூட என் மொபைலில் இருக்கிற அந்த 8000 கான்டாக்டை வச்சு தாராளமாக பண்ண முடியும். இவன் மொபைலில் ஒரு 9000 கான்டாக்ட் இருக்குது. எந்த ஒரு புது பிஸ்னஸும் நமக்கு தேவை நெட்வொர்க்ஸ் தான். ஸோ மக்களை அணுகி மக்கள்கிட்ட ஒரு பழக்கவழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த சர்க்கிளில் நம்ம வந்து சர்வைவே பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு நம்ம இப்போ பழகுறோம், இன்னைக்கு நம்மளை பார்த்து ஹாய் பாய் சொல்லிட்டு நான் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சேன்னா நிச்சயம் அடுத்த 5 வருஷத்தில் நீங்களும் ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க. அன்னைக்கு நான் பார்க்கும்போது அதே ஹாய் பாய் நீங்கள் என்னை காட்டிட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து அனுசரணையாக நான் பேசுகிறேனோ அந்த அனுசரணை எனக்கு திருப்பி கிடைக்கும். எல்லாமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சாதாரணமாக இருக்கும்போது எப்படி எல்லார்ட்டையும் சிரிச்சு அன்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, நம்ம ஜெயிச்சிட்டோம் பெரிய ஆகிட்டோம்னு நினைக்காம அப்பயும் அதே டைமும் அதே சிரிச்சு அப்படியே இருந்தான்னு சொன்னால் யாரும் நம்மளை விட்டும் போக மாட்டாங்க, நமக்கு விட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இங்கே காலேஜில் வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு உங்கள் கையில் தான் நான் வாங்கினேன். நான் பெட்ரிஷனில் படித்தேன். ஸோ இந்த டைமில் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக அன்னைக்கு இப்போ நான் என்கிட்ட இவ்வளோ ஸ்மைலிங்காக பேசுகிறேன். ஒரு ஆங்கரை தாண்டி உங்கள் முகத்தில் வந்து அந்த ஒரு லைவ்லினஸும் உண்மையான ஒரு சிரிப்பும் இருக்குல்ல, மேபி அந்த டைமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் தான் இன்னைக்கு அந்த கனெக்டிவிட்டி கொடுக்குது. கண்டிப்பாக. ஸோ அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இது நம்ம இந்த டாபிக் பேசும்போது அதோட ஒரு எக்ஸாம்பிளாக வருது, எனக்கு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்வின் லவ் விஷஸ். New Prince Sri Bhavani College of Engineering and Technology Regalia 2026. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.